பெஞ்சல் புயல் பாதிப்பிலிருந்து மெல்ல இயல்பு நிலைக்கு சென்னை திரும்பி வருகின்றது. கூடுதல் தகவலை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், சென்னையில் தற்பொழுது மீட்பு நடவடிக்கைகள் அதேபோன்று பராமரிப்பு பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். பெஞ்சல் புயல் தாக்குவது இங்க சென்னை மாநகருக்குள்ள அதிக அளவுல இருந்தாலும், மாநகருக்குள்ள புயலின் வேகத்தை காட்டிலும் புயல் கடந்து சென்றதற்கு பிறகாக மீட்பு பணிகள்ல சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் வேகம் காண்பித்து வருகின்றனர். ஒவ்வொரு சாலைகளிலுமே தனித்தனியாக தூய்மை பணியாளர்களை பணியமர்த்தி அந்த சாலைகள்ல இருக்கக்கூடிய மரக்கழிவுகளை, அதே போல தினதினம் சேகரிக்கக்கூடிய கழிவுகள் ஆகியவற்றை ஆகியவற்றின் பணிகள்ல மும்முரம் காட்டி வருகின்றனர். சென்னை முழுமையும் மீண்டும் இயல்பு நிலைக்குள் திரும்புவதற்கான அனைத்து பணிகளையுமே சென்னை மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. எங்கெல்லாம் மழைநீர் தேங்கி இருக்கிறதோ அங்கெல்லாம் கூடுதலாக மழைநீர் தேங்காத இடத்துல இருக்கக்கூடிய மோட்டார் பம்புகளை அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு கொண்டு சென்று கால்வாய் மூலமாக அந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொண்டுகின்றனர். மழை நின்றிருப்பதன் காரணமாக கால்வாய்கள்ல தண்ணீரின் ஓட்டம் என்பது குறைந்திருக்கிறது. இதன் மூலமாக மோட்டார் பம்புகள் மூலம் நீரை வெளியேற்றும் போது அதிக அளவிலான மழை நீரை உடனடியாக வெளியேற்றிவிட முடியும் என தெரிவிக்கின்றனர். சென்னை முழுமைக்கும் இருக்கக்கூடிய மழை நீரை இன்று மதியத்துக்குள்ளாக நீக்கிடவும், அதே போல சென்னை மாநகர்ல எந்த இடங்கள்லயுமே புயலின் தாக்கத்தினால ஏற்பட்ட கழிவுகள் சாலையில் இல்லை என்ற நிலையை ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை சென்னை மாநகராட்சி முன்னெடுத்திருக்கிறது. ஒவ்வொரு பகுதிகளுக்கும் அதிகாரிகளை நியமித்து ஊழியர்களை கூடுதலாக பணியில அமர்த்தி இந்த பணிகள்ல மேற்கொண்டு வருகிறது. புயலின் வேகத்தை காட்டிலும் புயலின் தாக்கத்திலிருந்து சென்னையை மீட்டுருவாக்கம் செய்ய சென்னை மாநகராட்சி சிறிய வேகத்துடனே காண்கிறது. மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.